ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இந்த ஃபாரின் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுலேயும் குறிப்பாக இந்த பர்கரு, பீட்சா, இந்த சிக்கன் அதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமஸாக சுற்றிட்டு இருக்குல்ல. அதில் பீட்சா ஹட்டோடைய பீட்சாஸ் ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸாக போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஃபேனாக கூட இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட பீட்சா ஹட்டு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஃப்ரீ பீட்சாஸு அப்புறம் நிறைய ஆஃபர்லாம் விட்டுட்டு இருந்தா. அப்படி என்னான்னு போய் பார்த்தா நேத்திக்கு பீட்சா ஹட்டோடைய பர்த்டேவும். ஸோ அதான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம சும்மா இருப்போமா? சரி, ஓகே, பர்த்டேவா, அப்போது பீட்சா ஹட்டை பற்றி ஒரு பதிவை போட்டுறான்னு சொல்லிட்டு பீட்சா ஹட் எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, ஸோ எந்த புள்ளியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு எவ்வளோதோ வளர்ந்துருக்கு அப்படின்றத வந்துட்டு ஒரு மாதிரி ஷார்ட்டாக பீட்சா ஹட்டை ஆரம்பித்த 2 பிரதர்ஸ், அது ஃப்ராங்க் அண்ட் டான், அவங்களுடைய அந்த ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சிரிப்பு வர மாதிரியான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஆரம்பத்தில் பீட்சா எப்படி பண்ணுறதுனே தெரியாது. ஸோ பீட்சான்ற டிஷ்ஷு எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் ஆரம்பித்த ஒரு கடை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு வைடாக பீட்சா செல்லிங்கில் கிட்டத்தட்ட நம்பர் 1ல் இருக்குது. ஸோ பீட்சா ஹட் எப்படி உருவாச்சு, எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து போச்சுன்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? கார்னே ஃபேமிலியை சேர்ந்த 2 சிறுவர்கள் தான் வந்து நம்மளுடைய டான் அண்ட் ஃப்ராங்க்னு சொல்லலாம். 2 பேருக்குமே வந்துட்டு காமனாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. முக்கியமாக வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணணும், அது கூட சேர்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நல்லா பண்ணணும், சூப்பராக பண்ணணும். அதுவும் சும்மா அந்த சொப்பு பிஸ்னஸ்லாம் இல்லை, பண்ணால் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு செம்மையான ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே பொதுவான ஒரு ஐடியா இருந்திருக்குது. சரி, ரைட், ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறையா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேவைப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு கிராசரி ஸ்டோர்ஸே வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அழகாக வந்துட்டு அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டோரை பார்த்துட்டு அப்படியே போயிருக்கலாம். ஆனால் அவங்க தனியாக நான் அதை பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் அவங்களுக்கும் சில இந்த மணி எல்லாம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த பிஸ்னஸ்க்கு முதலீடு வேணும் இல்லைங்களா, ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கோசரம் அவங்களுடைய அம்மா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு $600 காசை வாங்கி சரி நம்ம வந்து ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. சரி, ஆரம்பிக்கலாம், ரைட்டு, என்னத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஒன் ஆஃப் த ஒரு க்ளோஸ் கொலீக் ஃப்ரெண்டு மூலமாக இந்த பீட்சான்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் ஒன்று ஃபேமஸாக வந்துட்டு கிட்டத்தட்ட வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இட்டாலி சைடில் ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு அமெரிக்காவில் மூலமாக பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்களேப்பா, தான் இந்த பீட்சா தயாரிக்கிற பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இவங்க 2 பேருமே வந்துட்டு ஆல்ரெடி இந்த ABC ப்ளஸ் கணக்கெலாம் போட்டு பார்த்துட்டு சரி, ஓகே, பீட்சாவே ஆரம்பிச்சிடலாமே, நல்ல ஒரு பொட்டன்ஷியல் க்ரோத் இருக்கிற ஒரு பிஸ்னஸாக தெரியுதுன்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணுறாங்க. ஆனால் என்ன காமெடி அப்படின்னா, 2 பேருமே பெருசாக இதுக்கு முன்னாடி வந்துட்டு பீட்சாக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆனதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சரி எப்படா பீட்சா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா, அதை நான் அப்புறமா வரேன். பட் எனிவேஸ், ஆரம்பத்தில் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு பீட்சா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ வித் திஸ் பாயிண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலாக ஒரு கடையவே வந்துட்டு வாடகைக்கு எடுத்துடுறாங்க. அவங்களுடைய கிராசரி ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு பார் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாரை வந்துட்டு ஒரு மாதிரி ரெனோவேட் பண்ணி இந்த பட்டி டிங்கெல்லாம் பார்த்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்துட்டு போட்டுடுறாங்க. போட்டுட்டு பீட்சா ஹட் தான் பீட்சா தான் சேல் பண்ண போகிறது முடிவாயிடுச்சு. ஸோ அதுக்கான அந்த சமையல் பொருட்கள்லாம் வாங்கணும் இல்லைங்களா, எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்டது வாங்கினேன் அந்த $600 வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு சீப்பாக கொஞ்சம் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து வாங்கி வச்சு இந்த ஓவனு அப்புறம் அந்த அடுப்புலாம் தேவையில்லையா, மற்ற விஷயங்கள்லாம் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிடுறாங்க. இப்போது அந்த கடைக்கு ஒரு பேர் வைக்கணும். சரி, என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கும் ஒரு ஸ்பான்சர் மாதிரி ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பெப்சிகோ, நம்ம பெப்சிகா இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவனுடைய அந்த போர்டு இப்போ நம்ம ஊரில் கூட பார்த்தா இருந்திருக்கும், இந்த லக்ஷ்மி மளிகை, முத்துராம் மளிகைன்னு சொல்லிட்டு இந்த மளிகை கடை போர்டுலாம் வந்துட்டு இந்த பெப்சி கோகோகோலாலாம் போட்டிருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அப்போவே இந்த பெப்சிகோ போர்டு வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அவங்களுடைய அந்த பேனரோட கொடுக்கும்போது இப்போ அதில் இவங்களுடைய கடையோட பேரை வந்துட்டு போடணும். அந்த போர்டில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லெட்டர் போடலாம். 8 லெட்டர் போடுற அளவு தான் வந்துட்டு ஸ்பேஸ் கொண்ட ஒரு போர்டை கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது PIZZA பிஸாவே 5 லெட்டர் வந்துருச்சு.
இதுவே 5 லெட்டர் வந்துருச்சு, இன்னும் 3 லெட்டர் தான், அதுக்கான இடம் மட்டும்தான் இருக்கு, என்னத்தை போடுறது கடை பேர், நம்ம ஷாப்புன்னு போட்டாலுமே வந்துட்டு 4 அப்படி போயிடும். சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி ஹட்டுன்னு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கடையை வாடகை எடுத்து போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பார் ரெனோவேட் பண்ணாங்கன்னு சொன்னால. ஸோ அந்த பாரோட அந்த மேல் கூரையுமே ஹட்டு மாதிரி இருந்திருக்கு. சரி ஒரு மாதிரி பொருந்ததுப்பா, பீஸா ஹட்டு நல்லாவும் ஒரு கேட்குறது, பீஸா ஹட்டுன்னு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மெயின் மேட்ருக்கு வரேன். பீஸா எப்படி பண்ணுறதுன்னு தெரில. இந்த காலத்து மாதிரி யூடியூப்ல வந்துட்டு போயிட்டு அவுட் டு மேக் பீஸா அதெல்லாம் கிடையாது இல்லையா. ஏன்னா பீஸா அப்போ வளர்ந்து வர்ற ஒரு டிஷ்ஷு. சரி எப்படா பண்ணுறதுன்னு பார்த்து உருட்டி பரட்டி ஏதோ பண்ணுறாங்க, ஒன்றும் வரல. சரி வழங்காதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் மூலமாக ஹையர் பண்ணி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பரை கூட்டிகிட்டு வராங்க. இன்னும் ஒரு 2 வாரத்தில் கடை வேற ஓப்பன் ஆக போகுது அந்த டைமில் கிட்டத்தட்ட. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒரு கூத்து நடக்குது. நான் சொல்கிறேன் அப்படி. ஸோ இப்போ ஃப்ரெண்டும் வந்துடுறாரு. ஃப்ரெண்டும் வந்துட்டு அந்த பொருட்கள்லாம் வாங்கி வந்து வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த அடுப்பு ஆன் பண்ணுவாங்களா, ஓவன் பேசிக்காக பேக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஓவனை வந்து ஆன் பண்ணோடனே லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருக்குது. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. பார்த்தா புகை வந்துட்டு ஃபயராகவே மாறிடுது. என்னடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்து, நம்ம அந்த வெயிலில் அந்த படத்தில் வடிவில் ஓடுவார்ல, ஓடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சம்பவம் இன்னும் வரல, வெறிச்சிட்டு இருக்கா. இப்போ ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த ஓவனுக்குள்ள ஒரு குருவியோட நெஸ்ட்டும் இருக்கு. இப்போ அதுவும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஏரியா, அது ஒரு மாதிரி அந்த இடமே ரணகலமாயிருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி வந்துட்டு இப்போ தாண்டா ஆரம்பிச்சதை பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு புகையை போட்டுருச்சேன்னு சொல்லிட்டு சில பேர் கெட்ட சகுனம் சரியில்லை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஆளுங்க ஏடாச்சு பரவாயில்ல அப்படின்னு திருப்பியும் அதெல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி திருப்பியும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டை வச்சுட்டு கற்றுக்குறாங்க எப்படி பீஸா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு, இவங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக எப்படி டெக்கரேட் பண்ணலாம்லாம் வந்து பார்த்துட்டு ஓரளவுக்கு அந்த சொன்ன டைமோட கொஞ்சம் தள்ளி கடையை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பீஸா ஹட்டோடைய ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 மாதத்தில் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் 6 பிரான்ச் அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. செம சக்ஸஸாக போயிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீஸான்றது அமெரிக்காவில் வளர்ந்து வரும் ஒரு கலாச்சாரமாக இருந்த காலகட்டத்தில் இவங்க முந்திக்கிட்டாங்க. ஸோ முந்தினதுனால வந்துட்டு இவங்களோட ரீச்சும் இவங்களோட டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சும் போயிடுது. ஸோ அப்படியே அழகாக வந்துட்டு பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கா, சூப்பராக போயிட்டு இருக்கா, பிரச்சனையே வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பிரச்சனை அப்படின்றது வருது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பீஸான்றது ரொம்ப எல்லாரும் அப்படியே ஈஸியாக சாப்பிட்ற ஒரு பொருள் மாதிரி மாறிடுது. ஸோ மாறினதுக்கப்புறம் நிறையா காம்படிட்டர்ஸும் வந்துருந்தாங்க. தெரியும், டாமினோஸு அது நிறையா இருக்கு இல்லையா. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் பீஸா ஹட்டு தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நமக்குன்னு ஒரு மாதிரி இது பார்த்தாலே பீஸா ஹட்டுன்னு தெரிஞ்சிடும்டா, அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரேட்மார்க்கான சில பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா நம்ம பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட்டும் ஆகுது. அது கூட சேர்த்து நம்ம கடையோட டிசைன்லேயே ஏதோ ஒன்று வேணும்ப்பா, அது நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கிடெக்டை வச்சுட்டு டிசைன்லாம் பண்ணுறாங்க. அப்படி போடலாம் அப்படி போகலாம். இப்போ மெக்டானல்ட்ஸ்லாம் வந்து அந்த பைய தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறையா ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு அவங்க அரைவானது தான் இந்த கூரையை போட்டு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அந்த கூரை மூலமாக தான் வந்துட்டு அந்த பிஸா ஹட் லோகோலே இருக்கும், அந்த கூரையை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த பிஸா ஹட்டோடைய கூரையும் பிறக்குது. அதே மாதிரி மற்ற காம்படிட்டர்ஸ்ட்டு இருந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறதுக்கு பிஸா ஹட்டு நிறையா ஒரு மாதிரி ஒரு புதுவிதமானு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 6லிருந்து 8 வாரங்களுக்கு ஒரு தடவை புதுசாக டிசைனாக வந்துட்டு வெரைட்டி ஆஃப் பீஸாஸ் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது கூட சேர்த்து மக்களை வந்துட்டு ஈஸியாக கவர்றதுக்கோசரம் நிறைய ஆஃபர்ஸும் வந்துட்டு விட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் பீஸா ஹட் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மூடு வந்தாங்க. அண்ட் ஃபைனலாக இன்னொரு அவங்க பண்ண ஒரு மார்க்கெட்டிங் யுக்தினே சொல்லலாம். அதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நிறைய பேர் நீங்களாக கூட இருக்கலாம், இந்த ப்ரெட்டு இந்த பீஸாலாம் சாப்பிடும்போது அந்த கார்னர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்டீரியர் கார்னரில் லைட்டாக கொஞ்சம் மெதுவத்துன்னு இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. ஸோ அந்த பொருளை வந்துட்டு ஒதுக்கி வச்சுருவோம், எது சாஃப்டாக இருக்கோ அது மாதிரி சாப்பிட்டு விட்டுருவோம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுலேயே ஒரு இன்னோவேட்டிவாக ஒன்று பண்ணி அந்த ஒரு மாதிரி அந்த ஓரத்தில் முறுக்குன்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ளே சீஸை இன்ஃப்யூஸ் பண்ணி அதையுமே வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு வந்ததுக்கப்புறம் அது இவங்களோட சேல்ஸை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த ஓரத்தெல்லாம் விட்டுட்டு நடுவில் மட்டும் குறைச்சிட்டு போன மக்கள்லாம் வந்துட்டு இந்த கார்னர்ஸ்லாம் வந்துட்டு சீஸ் இன்ஃப்யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடடா இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பயங்கரமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சீஸ் மட்டும் இல்லாமல் ஹாட் டாக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு நிறையா அதுலேயும் ஒரு புதுமையை கொண்டாந்து இன்ன வரைக்கும் லீடிங் பீஸா செல்லர்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டில் வந்து நம்ம பீஸா ஹட் வந்துட்டு திகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்கேயோ ஆரம்பித்த ஒரு இத்தனோண்டு
ஒரு ஒரு பாரை ரீஃபர்னிஷ் பண்ணி பிஸா பேர் கூட என்ன போடுறதுன்னு தெரியல 3 எழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு பல சிட்டிஸில் வந்துட்டு அதோட பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ செமையான ஒரு growth இல்லையா? சரியா, இதுதான் வந்துட்டு பீட்சா ஹட்டுடைய ஒரு கதை. இதன் மூலமாக எனக்கு என்ன ஒரு டேக் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஐயோ ஹவு டு டூ தட், ஐயோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்ன பண்ணுறது, முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ட்ரை. இறக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. ஸோ மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு சும்மா அவங்க மனசுக்கு தோன்றதை வந்துட்டு விளையாடுத்தனமாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா இவங்க எல்லாமே அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. யாருமே வந்துட்டு ஒரு பெரிய கோலோட இது வந்து அப்படியே போய் அடிக்கணும்னு சொல்லி யாருமே ஆரம்பிக்கல. சரி ஆரம்பிப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளிக் ஆகிருக்கு. ஸோ யாருக்கு தெரியும், அந்த கிளிக்காக போகிற சில நபர்கள் நீங்களும் ஒரு கூட இருக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.